அலைகள் ஊடகம் நேர்களுக்கு வணக்கம். தோழர் புவனசேகர் தமிழகத்திலிருந்து முற்போக்கு இளைஞர் அணியைச் சேர்ந்த நீண்டகால அரசியல் செயற்பாட்டாளர் தோழர் புவனசேகர் அவர்களை இணைத்திருக்கின்றோம். தமிழக தேர்தல் தொடர்பாகவும் அந்த தேர்தலில் கொடுக்கப்படும் வாக்குறுதிகள் சம்பந்தமாகவும் அந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மக்கள் விரோத அல்லது மக்கள் நேய தன்மைகள் சம்பந்தமாகவும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் ஈழ விடுதலையை சொல்லி வாக்கு கேட்கும் தமிழக வேட்பாளர்களுக்கும் உள்ள உறவை பற்றியும் இந்த நேர்காணலில் நாங்கள் ஆராயப் போகின்றோம். தமிழக மக்கள் அல்லது தமிழக உழைக்கும் மக்கள் மத்தியில் இந்த இந்த தேர்தல் என்ன விதமான எண்ண அணைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அறிவதும் பரப்புவதுமே எங்கள் நோக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதலாவது கேள்வியாக உங்களுடைய சுவரொட்டி அல்லது உங்களுடைய பிரகடனத்திலிருந்தே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். தமிழகத்தில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளுமே மக்களுக்கு சேவை செய்யாத கோர்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சேவை செய்வதன் ஊடான மக்கள் விரோதிகள் என்று உங்கள் பிரகடனத்தில் முதலாவதாக சொல்லி இருக்கின்றீர்கள். ஏன் இந்த இழிநிலை? மக்களுக்கு சேவை செய்யும் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏன் இல்லாமல் போனது என்று விளக்க முடியுமா? நிச்சயமாக. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வருகிற 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது, சட்டமன்றத்துக்கான தேர்தல். இந்த தேர்தலில் பிரதானமாக 4 அணிகள் போட்டியிடுகின்றன. அதிலே ஒன்று, இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள், தேசிய திராவிடர் முற்போக்கு கழகம், இப்படி பல்வேறு இயக்கங்கள் சேர்ந்து ஒரு அணியாகவும், எதிர்த்தரப்பிலே ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே பாஜகவும் அமமுகவும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பிற அமைப்புகள் சேர்ந்து ஒரு அணியாகவும், நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும், இன்னொன்று புதிதாக களத்திற்கு வந்திருக்கின்ற நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் என்ற இது முக்கியமாக 4 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். அது அல்லாமல் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தன்னுடைய மகன் அன்புமணியிடம் முரண்பட்டு அவர் ஒரு தனி இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரும் ஜெயலலிதாவினுடைய தோழியாக இருந்த சசிகலாவும் இணைந்து அவர்கள் ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுவல்லாமல் வேல்முருகன் என்ற ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அதுக்கு பிறகு இப்பொழுது வாழ்வுரிமை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒரு இயக்கத்தை கண்டு அவர் ஒரு அணி அமைத்திருக்கிறார். இப்படி பல்வேறு அணிகள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு 4 அணிகள் பிரதான போட்டியில் இருக்கின்றன. இங்கே ஏன் இந்த 4 அணிகளும் எல்லா அணிகளுமே கார்ப்பரேட் சேவையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் இந்தியாவில் 1990களிலிருந்து உலகமய தாராளமய தனியார் மய கொள்கைகளைத்தான் அமல்படுத்தி வருகின்றன. அது முழுக்க முழுக்க ஏகாதிபத்திய சேவையையும் அந்நிய மூலதனத்தையும் சார்ந்து உள்நாட்டில் இருக்கின்ற தரகு முதலாளிகள் அந்நிய முதலாளிகளையும் இணைத்து அவர்களுக்கு சேவை செய்வதை பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றன. இந்த 2 கட்சிகளின் நிழலில்தான் எத்தனை மாநில கட்சிகள் இருந்தாலும் செயல்படுகின்றன. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவிலே வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த 2 கூட்டணியில் மாறி மாறி இடம்பெறுகிறார்கள். குறிப்பாக இன்று திமுக ஆட்சியில் இருக்கிறது. அவர்கள் ஒரு பக்கம் சமூக நீதி பேசுகிறார்கள், திராவிட மாடல் என்கிறார்கள், பாஜகவின் பாசிசத்தை எதிர்த்து நாங்கள் களமாடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில்
பாசிசம் என்றால் அது வெறும் மதவாத பாசிசம் அல்ல. பாசிசம் என்பது ஒரு நிதி மூலதன ஆதிக்கத்தின் விளைவாக வரக்கூடியதுதான். அதன் ஒரு பிற்போக்கான வடிவம்தான் ஒரு பாசிசம் என்பதுதான் நம்முடைய ஆசான்கள் வகுத்தளித்த வரையறை. அந்த அடிப்படையில் இன்று உலக பொருளாதாரம் நெருக்கடியில், முதலாளித்துவம், ஏகபோக முதலாளித்துவம் நெருக்கடியில் இருக்கின்ற காலத்தில் அவர்களின் நெருக்கடியை தீர்த்து கொள்வதற்காக கடும் சுமைகளை மக்கள் மீது சுமத்தும் பொழுது அது பாசிசமாக மக்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். அதை ஒடுக்குவதற்கு ஏற்கனவே இருக்கின்ற அந்த ஜனநாயக நடைமுறை, குறைந்தபட்ச ஜனநாயக நடைமுறைகளையும் அவர்கள் துறந்துவிட்டு முழுக்க ஒரு ஒடுக்குமுறை கருவியாக இந்த அரசை மாற்றி அமைக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்று நாம் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நிறைய மூலதனங்கள் வருகின்றது. ஆமா, தமிழ்நாட்டுக்கு நிறைய மூலதனங்கள் வருகின்றது. ஐபோன் உட்பட்ட பல்வேறு சர்வதேச தொழிற்சாலைகள் தங்களுடைய உற்பத்தி மையமாக, ஆயுத உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை மாற்றுகின்றது. அதனூடாக நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்று சொல்கின்றார்களே. ஆமாம், உண்மையில் மோடியும் என்ன சொல்கிறார் என்றால் வளர்ச்சி என்று சொல்லுகிறார். இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலினும் வளர்ச்சி என்றுதான் பேசுகிறார். இருவருமே அந்நிய மூலதனத்தை ஈர்ப்பதைத்தான் தங்களுடைய வளர்ச்சி, மாநிலத்தின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சி என்று இருவருமே வெவ்வேறு மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் இவருடைய நோக்கம் எல்லாம் மூலதனத்திற்கு சேவை செய்வதுதான். அதுதான் இன்று தமிழகத்தில வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. சாம்சங் தொழிற்சாலையில கடந்த ஆண்டு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற கிட்டத்தட்ட 1700 தொழிலாளர்களில் ஒரு 1400 தொழிலாளர்கள் சேர்ந்து தங்களுக்கான சங்கத்தை அமைத்துக் கொண்டார்கள். அந்த சங்கத்தை CITU என்கிற இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுடைய சங்கத்தோடு இணைத்ததாக அவர்கள் கூறினார்கள். அந்த சங்கத்திற்கான பதிவை அவர்கள் கோரும் பொழுது தொழிலாளர் நல ஆணையர் அதை மறுத்து விடுகிறார், அதை காலம் கடத்துகிறார். தமிழ்நாடு அரசாங்கமும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க சாம்சங் நிர்வாகத்தோடு சேர்ந்து கொண்டு அந்த பதிவை செய்யாமல் ஒத்தி போட்டார்கள். அதன் பிறகு வழக்குக்கு போனது, நீதிமன்றத்திலும் காலதாமதமானது. அதன் பிறகு தொழிலாளர்கள் நேரடி நடவடிக்கைக்கு போனார்கள், வேலை நிறுத்தம் என்று போனார்கள். அதை கடுமையாக போலீஸை வைத்து இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம், திமுக அரசாங்கம் சமூக நீதி என்று பேசிக்கொண்டே ஒடுக்கியது. அதன் பிறகு மிக நீண்ட ஒரு போராட்டத்தின் பிறகுதான் பதிவை கூட அங்கீகரித்தார்கள். ஆனாலும் இன்று வரை அந்த சங்கத்திற்கு முன்னின்று யாரெல்லாம் செயல்பட்டார்களோ 72 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களை மீண்டும் பணியில் எடுக்க நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னவர்கள் இதுவரை செய்து தரவில்லை. இப்போது அந்த சங்கத்திற்கு தலைவராக இருக்கின்ற முத்துக்குமார் அவர்களை, CITU முத்துக்குமார் அவர்களை சிறைப்பிடித்து வைத்து இன்று வரை வெளியில் விடவில்லை. இப்படி ஒரு அரசாங்கம் தான் இங்க கார்ப்பரேட் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதே போல்தான் பாக்ஸ்கான் நிறுவனத்தில் தனியார்மய தாராளமய கொள்கைகளை செயல்படுத்திக் கொண்டே திமுக பேசும் சமூக நீதி, பாசிச எதிர்ப்பு, ஏமாற்று வேலை என்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் மக்கள் மத்தியில் தங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் வெற்றி பெற்றிருக்கின்றது என்று திமுக அனுதாபிகள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். சற்று விளக்கமாக இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்பது என்ன என்பது எங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏனென்றால் இந்த திமுக அரசாங்கம் எந்த வகையிலும் இன்று மோடி அரசாங்கம் முக்கியமாக இந்த கார்ப்பரேட் சேவையிலிருந்து தான் தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அது 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றுகிறது. தொழிற்சங்க உரிமையை பறிக்கிறது. தற்காலிக பணியாளர்களை சட்டபூர்வமாக்குகிறது. FTE என்ற பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற பெயரில் நிரந்தரமற்ற வேலையை சட்டபூர்வமாக்குகிறது. இந்த வேலைகளை எல்லாம் இதையெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் முழு மூச்சாக ஆதரித்து செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று
நான் ஏற்கனவே வந்து சாம்சங் பிரச்சனைய சொன்னேன். இப்போ தமிழ்நாட்டுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பெண்கள் வந்து தொழிற்சாலையில் பணிபுரிவதில 41% தமிழ்நாட்டுல வேலை செய்றாங்க பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பெருமையாக மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், பாக்தான் நிறுவனத்திலே 12,000 பெண்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கான நிரந்தரமான பணி இல்லை. நிரந்தர பணி இல்லை. அவர்களுக்கான முறையான சம்பளம் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கான சரியான உணவளிப்பு கூட நடப்பதில்லை. அவர்கள் இரவு 12 மணி அளவிலே பெங்களூர் நெடுஞ்சாலையிலே அமர்ந்து கடந்த ஆண்டு போராடினார்கள். இந்த அரசு அந்த நிறுவனத்துக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சொல்லாமல் தோழியர் விடுதி என்று அவர்களுக்கு அரசு மக்கள் பணத்திலே விடுதிகளை கட்டி கொடுப்பதை அதை ஒரு சாதனையாக இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு மக்களின் பணத்தை செலவிடுவதில் கவனம் செலுத்துகிறது. அதே போல் எல்லா அவர்கள் அறிவிக்கின்ற பல்வேறு திட்டங்களும் எல்லாமே மகளிருக்கான திட்டமாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு திட்டங்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் சோசியல் என்ஜினியரிங் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே கார்ப்பரேட் சேவையை உள்ளடக்கியது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கு தேவையான ஒரு ஒர்க் ஃபோர்ஸை தயார் செய்து கொடுப்பதில், அங்க வந்து அவர்களுக்கான முறையான ஊதியம் கிடைப்பதற்கோ அது பற்றி அவங்க கவலைப்படுறது இல்லை. அவங்க சொல்றது எல்லாமே வந்து இந்த நிறுவனங்களுக்கு பணியாற்ற செல்பவர்களுக்கான தகுதியை நாங்கள் வளர்த்து கொடுக்கிறோம். இதுதான் அவங்க நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. புதுமை பெண் திட்டம்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்கிறார்களே ஒழிய எல்லாமே கார்ப்பரேட்டின் நலனிலிருந்து அதற்காக தயார் செய்யும் பணியைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் வந்து இது எப்படி வந்து சமூக நீதியாகும், இது எப்படி பாசிச எதிர்ப்பாகும் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். கார்ப்பரேட் காவி பாசிசத்துக்கு நேரடியாக துணை போகும் அதிமுக, மறைமுகமாக துணை போகும் இதர அணிகளும் மக்கள் விரோத கூட்டணிகளே என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அதனை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது அதிமுக அதனுடைய கூட்டணியில பாஜக இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே முழுமையாக பாஜகவின் கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் முழுமையாக அவங்க சேவை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதை ஆதரிச்சாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க, அதை ஆதரிச்சாங்க. மின்சார திருத்த சட்டம், விவசாயத்திற்கு வந்து இலவச மின்சாரம் கொடுக்கறத தடுக்கிறது உதயமின் திட்டம், அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. வக்பு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப கூட வந்து தொகுதி மறுவரையறை என்ற ஒரு சட்டங்களை இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இப்போது இன்றைய நாடாளுமன்றத்துல வந்து பாஜக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற அடிப்படையிலிருந்து அந்த வரையறை இருக்கிறது என்று எல்லா மாநில முதல்வர்களும், இங்க இருக்கிற திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், தமிழ்நாடு நலம் சார்ந்த இயக்கங்களும் அதுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி பாஜகவின் அனைத்து திட்டங்களுக்கும் நேரடியாக சேவை செய்கிறது இந்த அதிமுக அந்த அணி. பிறகு இருக்கிற நாம் தமிழிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எல்லாருமே வந்து ஒரு பாஜகவை நேரடியாக எதிர்க்காமல் வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசிக்கொண்டு அரசியல் செய்வதுதான் நாம் இது மறைமுகமாக அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்கள் பாஜகவினுடைய எல்லா பாசிச நடவடிக்கைகளையும் பெயருக்கு ஒரு உச்சரிப்பு செய்துவிட்டு மௌனமாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் வெறும் திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானப்படுத்துகிறார்கள். நம்மை பொறுத்தவரை திமுக அரசாங்கம் மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறது என்றால் செய்கிறது, அது நாம் விமர்சிக்க வேண்டியது. ஆனால் பாஜக இந்திய அளவில் மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. அதை இந்த விஜயம் நாம் தமிழர் சீமானும் பேசுவதில்லை. இன்னும் கேட்டால் திராவிட எதிர்ப்பு என்ற பெயரில் அவர் பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு நான் திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று ஒரு படி மேலே போய் பேசுகிறார். அதனால்தான் இவர்கள் எல்லாம் வந்து மறைமுகமாக சேவை செய்கிறார்கள் என்று சொல்கிறோம்.
ஈழ விடுதலைக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டா இல்லையா? தமிழகத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக குடியுரிமையின்றி உயர்கல்வி வாய்ப்பு மறக்கப்பட்டு வரும் ஏதிலி தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுமா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் ஈழ போராட்டங்கள் நடந்ததோ 2009ஆம் ஆண்டு வரை அந்த போராட்டத்தை தமிழக மக்கள் முழுமையாக ஆதரித்தார்கள். பல்வேறு இயக்கங்கள், அது விடுதலை புலிகளாக இருக்கலாம், டெலோவாக இருக்கலாம், இராக்காக இருக்கலாம், இபிஆர்ஆக இருக்கலாம், பல்வேறு இயக்கங்களை பல்வேறு முனைகளில் இருந்து ஆதரித்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். ஈழ விடுதலையை எப்போதும் ஆதரித்துதான் தமிழக மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதை ஈழ விடுதலைக்காக பயன்படுத்தினார்களா என்றால் இல்லை. இவர்கள் முழுக்க முழுக்க அந்த அது ஒரு வாக்கு வங்கியாக இங்க இருக்கிற தமிழர்களின் உணர்வுகளை பேசுவதாக, உணர்வு மட்டத்தை மட்டும் எழுப்பி அதை வாக்கு வங்கியாக மாற்றுகின்ற தந்திரமாக அதை கடைபிடித்தார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதிலே குறிப்பாக மார்க்சிய லெனினிய இயக்கங்கள் அன்று 80களில் விடுதலை போராட்டம் துவங்கும் போது, ஆயுத போராட்டம் துவங்கும் பொழுது இங்கே அங்கு ஒரு பெரிய படுகொலை நடந்த பொழுது இங்க இருக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் இந்திய ராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்று திமுக உட்பட கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஒரு ராணுவத்தை அனுப்புவது என்பது அது ஒரு ஆக்கிரமிப்பாக முடியும். அப்படி அனுப்பக்கூடாது. அதற்கு பதிலாக ஈழ விடுதலை போராட்டத்திற்கு தமிழகத்தை பின்புலமாக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் ஈழ விடுதலையை ஆதரிக்க வேண்டும் அப்படி என்ற நிலைப்பாட்டை எடுத்து அதை நாம் பிரச்சாரம் செய்தோம். ஆனா அது கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்துக்கு பிறகு அது எந்த அளவுக்கு நாம் சொன்னது உண்மை என்றது வெளிப்பட்டது. IPKF என்று இந்திய அமைதிப்படை அங்கே சென்று நடத்திய அட்டூழியங்கள் கண்கூடாக தெரிந்த பிறகு அதே திராவிட முன்னேற்ற கழகமே அந்த படையை திரும்ப பெறுங்கள் என்று கோரிக்கை வைத்து அந்த படை திரும்ப வந்த போது அதை கருணாநிதி அதை வரவேற்க கூட போகவில்லை என்பதெல்லாம் இங்கே நடந்தது. இது அன்றைய காலகட்டம். 2009 முள்ளிவாய்க்கால் பிரச்சனை நடக்கும் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையில பங்கு பெற்றிருந்தது. இருந்தாலும் ஈழ பிரச்சனையை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான நிர்பந்தத்தையும் கொடுக்கவில்லை. வெறும் பேச்சளவில் ஒரு உண்ணாவிரதம் கூட இருந்தார் கருணாநிதி. ஆனால் பேச்சளவில் இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு சீமான் போன்றவர்கள் அன்று ஒரு இயக்கத்தை கண்டு திமுகவின் எதிர்ப்பை பிரதானப்படுத்தி இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற அளவிற்கு பேசி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்தார்கள். அதுதான் 2014 தேர்தலில் எதிரொலித்தது. கிட்டத்தட்ட ஈழப்போர் பிரச்சனையின் முழு ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 2014 தேர்தல். அதுதான் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக முழு வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. அதற்கு காரணம் ஈழ பிரச்சனை தான். ஆனால் அதற்கு பிறகான தேர்தல்கள் ஈழ பிரச்சனையை சம்பந்தப்படுத்தியதாக இல்லை. இங்கே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொடியாக புலிகளின் கொடியை பயன்படுத்துவதும் அவர்கள் பிரபாகரனுடைய தலைவர் பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்துவதும் ஒரு கேள்விக்குரியதாக இங்கு மாறி இருக்கிறது. ஏனென்றால் முள்ளிவாய்க்கால் படுகொலையை கண்டித்து அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் போது கூட நம்மால் தலைவர் பிரபாகரனுடைய படத்தை வைத்து ஒரு பேனர் கூட வைக்க முடியவில்லை. அதை இந்த அரசு ஒடுக்குகிறது. இன்று வரை புலிகளின் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் அந்த கொடி அந்த தலைவருடைய படங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதித்து அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது அவருக்கும் இங்க இருக்கிற அரசியல் ஒன்றிய அரசுக்கும் என்ன தொடர்பு அப்படி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் ஈழ பிரச்சனையை ஒரு ஊறுகாய் போல இங்க பேசி அங்கே அதை நான் பேசுகிறேன் என்று ஐரோப்பிய நாடுகளை ஈழ மக்களிடம் வசூல் செய்வதாக நாங்கள் அறிகிறோம். ஆனால் இங்கே அவர் செய்வது திராவிட எதிர்ப்பு என்ற பெயரில் அது பெரியார் எதிர்ப்பாக மாற்றி அதை எதிர்ப்பதற்கு பாஜகவின் துணையை நாடுவது RSS கொள்கைகளை பேசுவது என்ற அளவிற்கு அவர் மாறி இருக்கிறார்.
இதுதான் இங்க விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்ற பெயரில் அவர் பேசுவதெல்லாம் தூயவாதம், தூய இனவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இது எதுவுமே தேசிய இன அடிப்படையிலான ஒரு அடிப்படை வந்து ஒரு ஈழ தேசிய இனத்தை பற்றியோ தமிழ் தேசிய இனத்தை பற்றியோ அவருக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை. குறிப்பாக இங்கே இந்திய அரசாங்கம் எவ்வகைப்பட்ட அரசாங்கம்? இங்க அவர் பேசுவதெல்லாம் நான் வந்தால் அவர் எல்லா விதமான பிரச்சனைகளும் பேசுகிறார், மக்களுடைய பிரச்சனைகளை. ஆனால் நான் வந்தால் இதையெல்லாம் தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் விமர்சனம் செய்கிறோம். இவர் ஈழப் பிரச்சனையை கேடாக பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் லாபத்திற்கும் வசூல் வேட்டைக்குமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு நாங்க பாக்குறோம். இங்க பொறுத்தளவுக்கு இந்தியாவுல குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது அவர்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து வருகின்ற இந்துக்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்குவதாக அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலே சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரையில் அப்போதே கேள்வி கேட்டோம், கோரிக்கை வைத்தோம். இது தவறு. இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிற மாநிலங்களிலும் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட காலமாக அகதிகள் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சட்டத்தில் இடமளித்து அதன் மூலமாக அவர்கள் குடியுரிமை வழங்க வேண்டும் என்று நாம் வைத்த கோரிக்கைகளை இந்த ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவதல்ல, இஸ்லாமியர்களை பழிவாங்குவது என்ற அடிப்படையில் இருந்து மட்டும்தான் அவர்கள் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது இந்தியாவை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில 1,35,000 இலங்கை அகதிகள் மக்கள் வந்து அகதிகளாக இருக்கிறார்கள். அந்த கேம்புகள் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க என்ன பண்ண கிட்டத்தட்ட 60,000 பேர் இருக்கிறாங்க கேம்ப்ல. 100க்கும் மேற்பட்ட கேம்ப் இருக்குது. மீதி எல்லாம் வந்து வெளியில இருக்கிறாங்க. இந்த திமுக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,400 குடியிருப்புகள் கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றன. சிலவற்றை கட்டி கொடுத்தும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது போல அவர்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்வது, மருத்துவ வசதிகள் அப்படி என்று ஒரு ஒரு மேம்புக்கான சில வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் உயர்கல்வி கற்பதற்கோ இல்லை என்றால் இந்த அவர்களுக்கான குடியுரிமை பெற்று தருவதில் இன்னும் கூட இங்க எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஐரோப்பிய நாடுகளில் இதே காலகட்டத்தில் போனவர்கள் எல்லாம் இன்று குடியுரிமை வாங்கி அங்கே தேர்தலில் பங்கேற்று நாடாளுமன்ற பல்வேறு மன்றங்களில் உறுப்பினர்கள் கூட ஆயிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்று வரை அவர்கள் அகதிகள் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அவலமான நிலைதான். இங்கு எல்லா கட்சிகளும் ஈழத்தமிழர்களும் பரிவு பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்காக வாதாட சிறு சிறு இயக்கங்கள் இருக்கின்றன. மார்க்சிய லெனின் இயக்கங்கள் தொடர்ந்து போராடுகிறது, தமிழ் தேசிய இயக்கங்கள் சில போராடுகின்றன. ஆனால் இங்கு அதற்கான விடை மட்டும் கிடைக்கவில்லை. இதுதான் நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக போராட வேண்டும் என்பதுதான். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடன் மேல் கடன் அல்லது சாராய வருமானம், மானியங்கள் மற்றும் இலவசங்கள் ஊடாக உழைக்கும் மக்களை ஏமாற்றுவது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று நினைக்கின்றீர்கள்? கிட்டத்தட்ட இப்போ இந்த இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவங்க மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், தொழிலாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, சிறு வணிகர்கள் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை இதெல்லாம் பேசல அவங்க. இந்த தேர்தல பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா இவரு வந்து நான் 8,000 ரூபாய்க்கு வந்து கூப்பன் தரேன் உங்களுக்கு, நீங்க விரும்பிய பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவரு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நாங்க 10,000 ரூபாய்க்கு முதல்ல பிரிச்சுன்னு சொன்னாரு. இப்ப வந்து நாங்க 10,000 ரூபாய்க்கு உங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து அவங்கவுங்க வங்கி கணக்குல கொடுத்துடுறேன்னு சொல்றாரு. அவங்க உங்களோட சலுகைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதிமுக அரசாங்கம் போகும்போது 5 லட்சம் கோடி 4,3 லட்சம் கோடி கடன் இருந்ததாக சொல்லுகிறார்கள் 2021. இப்பொழுது கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு மேலாக அந்த கடன் வளர்ந்து இருக்கிறது. 5 லட்சம் கடன் வந்து கூடி இருக்கிறது, 5 லட்சம் கோடி. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் தமிழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
இங்கே எப்பொழுது ஜிஎஸ்டியை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அமல்படுத்தியதோ அன்றிலிருந்து மாநிலங்களின் வருவாய் 75% பறிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இவர்களுக்கு உள்ள வருவாய் என்பது இந்த டாஸ்மாக் வருமானம், பத்திரப்பதிவு வருமானம், பெட்ரோல் டீசலில் போடக்கூடிய வருமானம். இதுதான் இன்னைக்கு மாநில அரசாங்கத்துடைய வருமானமாக இருக்கிறது. இப்படி ஒரு குறைந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு இத்தனை சலுகைகளை இவர்கள் அறிவிப்பது என்பது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் தான் கொண்டு விடும். இது இவர்கள் மக்களை ஏமாற்றி கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்வதற்கான திட்டங்களை வகுப்பது. இங்கே மெட்ரோ திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கான, விவசாயிகளுக்கு தேவையான அந்த விளைபொருட்களை சேமிப்பதற்கோ எந்த விதமான வசதிகளும் செய்யவில்லை. ஸ்டாலின் அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் ஒரு கொடுமைகள் விவசாயிகளுக்கு செய்கிறது என்றால், ஸ்டாலின் அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதில், தனியார் விமான நிலையங்களுக்கு இவர்கள் நில கையகப்படுத்தி விவசாயிகளை மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக்குகிறார்கள். என்எல்சி நிறுவனத்துக்கு விவசாய நிலங்கள் எடுக்கப்படுகிறது. சிப்காட் என்று விவசாய நிலம் கையகப்படுத்துகின்றனர். இந்த எல்லா இடத்திலையும் போராடுகின்ற விவசாயிகள் குண்டா சட்டத்தை பாய்ச்சி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கமும் நேரடியான தாக்குதல். எல்லா விதமான இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை கூட இப்ப வேட்டு வச்சுட்டாங்க. அது கூட தங்களால முழு நிதி ஒதுக்க மாட்டானாங்க. 60% ஒதுக்குவோம், மீதிய மாநில அரசாங்கம் தான். ஏற்கனவே மாநில அரசாங்கத்துக்கு நிதி இல்லை. இவங்க மேலும் அந்த திட்டத்துக்கும் மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களின் மீது சுமை சுமத்தப்படுகிறது. இது எல்லாம் மிக பெரும் நெருக்கடியில் தள்ளும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. இவர்கள் வெற்று இலவசங்களை அறிவித்து தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதே மாதிரி தங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இது மக்கள் நலனிலிருந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். விலையில்லா அரிசி ஏழை தலித் கைகட்டி நிற்க வேண்டிய தேவையை தகர்த்துள்ளது. 100 நாள் வேலை, சாதக பாதகங்கள் இவற்றை எப்படி தொடர்வது? கிராமப்புறங்களில் கையேந்தி நிற்கும் நிலைமை நீடிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இந்த இலவச அரிசி என்பது ஒரு குறைந்தபட்சமான ஒரு அடிப்படை மக்களுக்கு உதவுகிறதா என்றால் உதவுகிறது. ஏனால் உலக வங்கியின் திட்டம் இந்த பொது விநியோக முறையே ஒழித்து விடுவது. இதுதான் என்னைக்கு உலகமயம் தாராளமய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அன்றிலிருந்து உலக வங்கியும் WTOவும் அதுதான் வலியுறுத்துறாங்க. பொது விநியோக முறைகளை எடுத்து விடணும். கொள்முதல் விலையை நிர்ணயிக்க கூடாது விவசாய பொருட்களுக்கு. இப்படிதான் அவங்க கண்டிஷன் போடுறாங்க. அதை மீறித்தான் இந்த பொது விநியோகம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு அதுக்கு ஆட்சேபங்கள் நம்மளை போன்ற இயக்கங்கள் செய்வதனால அது தொடர்ந்து நடக்குது. இது இலவசங்கள் தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது ஒரு வகையில் அடித்தட்டு மக்களுக்கு உதவுகிறதா என்றால் உதவுகிறது. அது இன்னொரு பக்கம் வேறு விதமான ஒரு கள்ளச்சந்தைக்கு வழிவகுத்திருக்கிறது. இது ஒரு இரண்டு விதமான போக்குகளை அதில் நாம் காண முடிகிறது. அது ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இதனாலேயே தலித் மக்கள் மேலிருந்து வந்துட்டாங்க அப்படின்னு பேசுறது மிக அபத்தமான ஒரு பேச்சுதான் அது. அதனால அப்படி இல்லை. இங்க தமிழ்நாட்டுல உண்மையில் தலித் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசில் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பா வேங்கை வயல்ல தலித் மக்களின் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த ஆதிக்க சாதியினரை மீது வழக்கு தொடுப்பதற்கு பதிலாக தாழ்த்தப்பட்ட மக்களையே, அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களையே குற்றம் சாட்டி அவர்கள் மீதே வழக்கு போட்டு சிறையில் தள்ளி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. இன்னொரு பக்கம் திருநெல்வேலியில பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் சக மாணவனை, தலித் மாணவனை வீடு புகுந்து வெட்டப்ப கூட அவன் மேல ஒரு வழக்கு, வன்கொடுமை தடுப்பு வழக்கை போடல. அப்புறம் கோயில்ல பாத்தீங்கன்னா மேல்பாதி கிராமத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சாதி வெறியோட அங்க இருக்கிற தலித் மக்கள் அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை கிளப்புறாங்க. அதுக்கு ஆதரவாக அந்த கோயிலையே பூட்டி வைக்கிறாரு ஸ்டாலின். இப்படிதான்
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் இந்த திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்ப்பன எதிர்ப்பு ஒரு பக்கம் பேசுறாங்க. இவங்க இந்த இடைநிலை சாதியினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதாகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது. அது பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு இடங்களிலும் அப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது யதார்த்தமாக இன்று அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் 100 நாள் வேலை, நீங்க கேட்ட கேள்வி. 100 நாள் வேலையை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே உலகமய கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு கிராமங்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. விவசாயத்துறை பாதிக்கப்பட்டதன் விளைவாக அங்கே விவசாய கூலிகள் மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகி நகரங்களை நோக்கி நகரத்துல அன்றாட கூலிகளாக நின்றாங்க. அப்போ விவசாயம் பாதிக்கப்பட்டு மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கிற நேரத்துலதான் 2008 சிபிஐ கட்சியினுடைய ஆதரவோடு யூபிஏ அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கம் செயல்பட்டது. அப்பொழுது இவர்களுடைய நிர்பந்தத்தின் பேரில் அந்த சட்டம் கொண்டு வந்தது. 100 நாள் வேலை திட்டம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரிலே அது கொண்டு வந்தார்கள். அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு முழு நிதியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையே. அது கிட்டத்தட்ட ஒரு கிராமப்புற ஏழ்மை நிலையை போக்கியது. அதாவது அடித்தட்டு மக்களுடைய, கிராமப்புற கூலி விவசாயிகளுடைய ஒரு குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்கு அது உதவுச்சு. ஆனால் மோடி அரசாங்கம் அதை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்தது. அது ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அது கைரேகை வைப்பதிலிருந்து ஆதார் இணைப்பு என்று சொல்லி பல்வேறு விதமான முறைகளில் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து பல பேரை நீக்கினார்கள் அந்த திட்டத்திலிருந்து. இப்பொழுது அந்த திட்டத்தையே கிடப்பில் போட்டு விட்டார்கள். அதற்கு முழு நிதியும் எங்களால் தர முடியாது, பேரையும் மகாத்மா காந்தி என்ற பேரையே மாத்திட்டாங்க. இப்ப வேற ஏதோ ராம்சி பேர்ல பேர் வச்சுட்டு அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் 60% தான் நாங்க நிதி தருவோம், மாநில அரசாங்கம் 40% போட்டு அப்படிதான் செயல்படுத்தினாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கடந்த பட்ஜெட்ல வெறும் 95,00,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றபடியே நான் 60%னா கூட அவங்க 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கணும். கிட்டத்தட்ட அவங்க ஒதுக்கிற தொகைன்னு 40 நாள் வேலைக்கான தொகை தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது கூட இப்ப அந்த திட்டமே செயல்படாம கிடப்பில் கிடக்கிறது அப்படின்றத, இது மிகப்பெரிய பாதிப்பை கிராமப்புற மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். சர்வதேச விவகாரங்களுக்கு வருவோம். மதவாத பிற்போக்கு ஈரான் அமெரிக்காவின் புதிய உலக மறுபங்கீட்டை எதிர்த்து நிற்கின்றது, பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இஸ்ரேலுடைய கொடுஞ்செயல்களை எதிர்த்து அந்த பிராந்தியத்தில் அவர்கள் தொடுத்த தாக்குதல் வெற்றி பெற்றிருக்கின்றது. சிங்கம் கர்ஜித்து விட்டு வாளை சுருட்டிக்கொண்டு ஓடிவிட்டது என்று இன்றைய இஸ்ரேலின் நிலையை பலஸ்தீன் குரோனிக்கல் வர்ணிக்கின்றது. நீங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்த விடயங்களை எதுவிதம் நோக்குகின்றீர்கள்? இந்த விடயத்தில் மத்திய அரசின் போக்கு, நிலைப்பாடு எதுவிதம் இருக்கின்றது என்று சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் என்பது இது ஒரு பிராந்திய மேலாதிக்கத்திற்கான அடிப்படை. அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களையும் எரிவாயு வளங்களையும் கொள்ளையடிப்பதற்காக இது ஒரு திட்டமிட்டு ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக அந்த ஈரானுடைய இறையாண்மையை மீறிய செயலாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். ஏற்கனவே வெனிசுலாவில் அந்த நாட்டின் அதிபரை அவருடைய படுக்கை அறைக்கே சென்று கடத்தி சென்றது அமெரிக்க அரசாங்கம். இப்பொழுது அடுத்த கட்டமாக ஈரானில் ஒரு குண்டுவீச்சை நடத்தி, ஒரு தாக்குதலை நடத்தி, அந்த தலைவரையும், அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவரையும் கொன்று, பல்வேறு இராணுவ தளபதிகள், அரசியல் தலைவர்களை எல்லாம் கொன்று அது ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களுடைய தந்திரம் வீண் போய்விட்டது. அங்கே ஆட்சி மாற்றம் நடக்கின்ற சூழல் இல்லை. அங்கே அந்த ஆட்சி அவர்கள் தொடர்ந்து எத்தனை தாக்குதல்கள் இருந்தாலும் அதை மீறி நாங்கள் எங்கள் அரசாங்கத்தை நிலையாக வைத்திருப்போம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அமெரிக்காவுக்கு மிக பெரும் தோல்வி கண்டிருக்கிறது. இது ஏற்கனவே கடந்த 25ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம்
ஒரு மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியை வீழ்த்த நினைத்தார்கள். பழைய மன்னர் ஷாவுனுடைய மகனுக்காக மகனை உடனடியாக அந்த அனுப்பி பதவியேற்கும் வைப்பது வரை அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் அந்த ஈரானிய அரசால் கடுமையாக ஒடுக்கப்பட்டது. அதில் நமக்கு விமர்சனம் உண்டு. ஆனாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாட்டின் அரசை நீடிக்க விடுவதா கவிழ்ப்பதா என்பது அந்த நாட்டு மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதை இன்னொரு ஏகாதிபத்திய முடிவெடுத்து தாக்குதல் நடத்தி இப்படிப்பட்ட ஒரு அந்த தாக்குதலை நடத்துவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஆக்கிரமிப்பு என்பதால் நாம் இதை வரையறுக்கிறோம். அந்த அடிப்படையில் இது மிகவும் கண்டனத்துக்குரியது. அதே வேளையிலே இந்தியாவை பொறுத்தவரையில் இங்க இருக்கின்ற மோடி அரசாங்கம் இது ஆரம்பத்திலிருந்தே பாலஸ்தீன பிரச்சனையிலிருந்தே அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடப்பதற்கு 2 நாட்கள் முன்பாக மோடி நேரடியாக இஸ்ரேல் சென்று அந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றிவிட்டு தந்தையும் தாயுமாக நாங்கள் அதாவது கலாச்சாரத்தின் தந்தை தாய் என்று பேசி வந்தார் மோடி அவர்கள். அப்படி இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான உறவை பற்றி அவர் மிக பெருமிதமாக பேசி வந்தார். அதற்கு 2 நாள் கழித்துதான் இந்த தாக்குதல் நடக்கிறது. இப்போ அது என்ன சொல்லினார்கள் என்றால், அந்த ஜபால் துறைமுகம் ஈரானில் இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜபால் துறைமுகத்திலிருந்து உளவு நடவடிக்கைகளை இஸ்ரேலுக்காக செய்து கொடுப்பது என்ற ஒப்புதலை அளித்ததாக இப்போது சொல்லுகிறார்கள். மோடி அரசாங்கம் அப்படி ஒரு ஒப்புதல் அளித்திருப்பதாக. இதுவும் இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக I2U2 இந்தியா, இஸ்ரேல், USA, UAE இந்த 4 நாடுகளும் சேர்ந்து அப்படி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். அங்கே ஈரானுக்கு எதிராக ஒரு செயல் களமாக அதை திட்டமிட்டார்கள். இன்னொரு பக்கம் ஆபிரகாம் அக்கார்ட் என்ற பெயரில் அங்கு இருக்கின்ற எல்லா சவுதி உட்பட எல்லா நாடுகளையும் இஸ்ரேலுக்கு இணக்கமாக மாற்றி ஈரானுக்கு எதிராக நிறுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்தது. அந்த பாலஸ்தீன பிரச்சனை இடையில் வந்ததனால் சவுதி மட்டும் அது சேராமல் இன்று வரை இருக்கிறது. இப்படி இஸ்ரேலுக்கு இணையாக எல்லா நாடுகளையும் திருப்பி ஈரானை வீழ்த்துவது என்பது அமெரிக்காவின் திட்டம். அந்த திட்டத்திற்கு மோடி அரசாங்கம் நேரடியாக உதவி கொண்டிருக்கிறது. அவர்களோடு 100% அவர்களோடு பணியாற்றுகிறது என்பதுதான் நிஜமான உண்மை. இங்க இருக்கின்ற RSS அந்த சங் பரிவாரங்கள் முழுக்க ஈரானுக்கு எதிராகத்தான் இங்கே செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தவிர இங்கு இருக்கின்ற இந்திய மக்கள் அனைவரும் அமெரிக்காவின் அடாவடித்தனத்தை கண்டிக்கிறார்கள், இஸ்ரேலின் அடாவடித்தனத்தை கண்டிக்கிறார்கள். இது ஈரானின் இறையாண்மை, ஈரான் மக்கள் சுதந்திரம் பெறுவதும் அங்கே பெண்களின் மீதான தாக்குதல் அவர்களுக்கான சுதந்திரம் என்பதால் அவர்கள் போராடி பெற்றுக் கொள்ள வேண்டியது. அதற்காக ஒரு நாட்டின் இறையாண்மை மீது பிற நாடுகள் கை வைப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இந்திய மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் மக்களின் நிலைப்பாடும் இங்கு இருக்கின்ற அரசாங்கத்தின் நிலைப்பாடும் நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. மிக குறுகலான கால அவகாசத்தில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக ஆழமான அறிவான பதில்களை தந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். புரட்சிகர வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.